நடப்பு சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல வங்கதேசம் மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய அணிகளுக்கு எதிராக ரச்சின் ரவீந்திரா சதம் அடித்திருக்காரு. இதே போல பந்து வீச்சிலுமே ரச்சின் ரவீந்திரா இந்த தொடர்ல 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி ரன்களை கட்டுப்படுத்தியிருக்காரு. இந்த தொடருடைய அதிக ரன்கள் எடுத்ததற்கான தொடர் நாயகன் விருதை ரச்சின் ரவீந்திரா அவர்கள் பெற்றிருக்காரு. இதன் மூலம் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பலமாக ரச்சின் ரவீந்திரா மாறி இருக்காரா. கடந்த சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக ரவீந்திரா 10 போட்டிகள் விளையாடி மொத்தமாகவே வெறும் 222 ரன்களை தான் எடுத்திருந்தாரு. ஆனா இந்த சீசன்ல ரவீந்திரா அவர்கள் பட்டை கிளப்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதே போல ஐசிசி தொடர்ல ரச்சின் ரவீந்திரா இதுவரைக்குமே 5 சதம் அடித்திருக்காரு. இதன் மூலம் தாம் அடித்த முதல் 5 சதமுமே ஐசிசி தொடர்ல தான் அப்படின்ற மகத்தான சாதனையுமே பெற்றிருக்காரா. சோ இவருடைய இந்த ஃபார்ம் தற்போது நடக்கவுள்ள ஐபிஎல் 2025ல சிஎஸ்கே அணிலுமே தொடர்ந்தா கண்டிப்பாக ருத்ராஜிற்கு பிறகு இவர்தான் அடுத்த கேப்டன் அப்படின்னு பல கிரிக்கெட் ஜாம்பவான்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.